Hi friends, very good morning to all. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் வாய்மைங்கிற தலைப்பில் இருக்கிற கேள்விகள் பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 15 கேள்விகள் கவர் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நாங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மற்றவர்க்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் எவ்வாறாக கருதப்படும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? வாய்மை. ஓகேங்களா? மற்றவர்க்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் வந்து வாய்மைன்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மனதோடு பொருந்திய உண்மை பேசுபவர் யாரை விட சிறந்தவராக கருதப்படுவார் அப்படின்னா தானம் தவம் செய்பவரை விட. ஓகேங்களா? மனதோடு பொருந்திய உண்மை பேசுபவர் வந்து தானம் தவம் செய்பவரை விட சிறந்தவராக கருதப்படுவார் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, புரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா குற்றம். ஓகேங்களா? புரை அப்படின்னா குற்றம். பிறருக்கு குற்றமற்ற நன்மை தருமாயும் பொய்மையும் எவ்வாறாக கருதப்படும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு வந்து தீங்கிழைக்காத நன்மை தரும் அப்படின்னா அந்த பொய்மையும் எவ்வாறாக கருதப்படும் அப்படின்னா வாய்மை. ஓகேங்களா? நம்ம ஒரு பொய் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பொய்மை வந்து மற்றவங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னா அதை வந்து வாய்மையாக கருதப்படும்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, உள்ளத்தால் பொய்யாதொழுகின்ற உலகத்தார் இவ்வரியில் எவ்வகை மோனை பயின்று வந்துள்ளது அப்படின்னா இதில் பாருங்கள் 1லையும் 4லையும். ஓகேங்களா? உள்ளத்தால் உலகத்தார் 1லையும் 4லையும் வந்திருக்கு. இப்போ இது எவ்வகை மோனை அப்படின்னா கூடை மோனை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எய்யாமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வருந்தாமை. ஓகேங்களா? எய்யாமை அப்படின்னா வருந்தாமை. அடுத்தது, பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை டேஸ் இக்குறளில் விடுபட்டுள்ள சொல்லை எடுத்தெழுதுக. நன்று. ஓகேங்களா? பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்றுன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒருவனுக்கு எல்லா புகழும் தரக்கூடியது எது அப்படின்னா பொய் பேசாமல் இருப்பது. ஓகேங்களா? ஒருவனுக்கு எல்லா புகழும் தரக்கூடியது எது அப்படின்னா பொய் பேசாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அவங்க வந்து எப்பயுமே உண்மை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அகம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உள்ளம். அகம் என்ற சொல்லின் பொருள் வந்து உள்ளம். புறந்தூய்மை நீரால் அமையும். இக்குறளில் அகத்தின் தூய்மை எதனை கொண்டு மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா உண்மை. ஓகேங்களா? புறந்தூய்மை வந்து நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் வெல்லப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதில் வந்து அகந்தூய்மை வந்து எதனை கொண்டு கருதப்படுகிறது அப்படின்னா உண்மை. ஓகேங்களா? அடுத்தது, மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய் வாரின் தரை இக்குறளில் எவ்வகை எதுகை பயின்று வந்துள்ளதுன்னா இங்கே பாருங்கள், முதல் லைனில் மனதோடுன்னு வந்திருக்கா. அடுத்த அடியில் வந்து தானஞ்செய். இது ரெண்டுலேயுமே அடியிலையும் அடுத்த அடியிலையும் வந்திருக்கு. அப்போ அது என்ன எதுகை? அடி எதுகை. ஓகேங்களா? ஒரே லைனில் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீர் எதுகைன்னு வரும். இது வந்து அடி 2வது அடி அப்படிங்கிறதுனால அது வந்து அடி எதுகை. அடுத்தது, சான்றோருக்கு விளக்காக கருதப்படுவது எது அப்படின்னா பொய்யாமை. சான்றோருக்கு விளக்காக கருதப்படுவது வந்து பொய்யாமை. தலை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உயர்ந்தவன். தலை என்ற சொல்லின் பொருள் உயர்ந்தவன். உள்ளத்துள் எல்லாம் உளன். இவ்வருகளில் ஈற்று சீரின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா மலர். ஓகேங்களா? உளன் அப்படிங்கிறதோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா மலர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எப்பொழுது தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் அப்படின்னா தாம் நெஞ்சறிந்து பொய் கூறும்போது. ஓகேங்களா? தன் நெஞ்சறிந்து பொய் கூறும்போது நம்ம அறிஞ்சே வந்து நமக்கு தெரிஞ்சே நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா தன் நெஞ்சே தன்னை வருத்தும். ஓகேங்களா? நம்மளோட நெஞ்சே நமக்கு வந்து வருத்தும் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வாய்மைங்கிற தலைப்பில் இருக்கிற 15 கேள்விகள் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு தகவல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.